சிந்து வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க. சிவா என்ன சொல்லுவார், கண்டிப்பாக என் கூட வாழ மாட்டேன்னு தான் டாக்டர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே வந்து சிவாக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக சிவாவும் அந்த டைமில் வராரு. சிவாவை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து சிவா வந்து அப்படியே உள்ளே வரும்போது மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாப்பா சிவா, பாத்தியா அந்த சிந்துக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடச்சிருக்குன்னு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, சிந்துவை நீ ஈஸியாக யோட தலை முழிக்கலாம், நீ கவலையப்படாதப்பா, இதுதான் உனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸு, நீ நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு இருக்காங்க. அதை அப்படியே கேட்டுட்டு வர வந்து சிவா வந்து அப்படியே வராரு. நீங்கள் தான் சிவாவா அப்படின்னு. ஆமாம், நான் தான் சிவாங்க. சரிங்க, நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சிவா நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சிந்து வந்து இந்த மாதிரி நான் லவ் யாருமே பண்ணலை, என் மனசில் சிவா தான் இருக்காரு, சிவா கூட தான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரவிந்த்ன்றவர் இவரை தான் வந்து சிந்து லவ் பண்ணதாகவும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது நினச்சதாகவும் உங்களால் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னை சிந்துவோட சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. அவர் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அப்படின்னோடனே ப்ரூஃப் எல்லாம் நான் காட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட, சார் பாருங்கள் சார், ப்ரூஃப் எல்லாம் எனக்கும் வந்து சிந்துக்கும் லவ் இருக்குது முன்னாடி, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் 2 பேரும் ஒன்றா இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு. அதை பார்த்து சிவா அமைதியாக இருக்காரு. நீ என்ன சிவா, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சொல்கிற முடிவில் தான் இந்த கல்யாணத்தை நான் ரத்து பண்ணுமா வேணாமான்னு வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொன்னோன்னே அமைதியாக இருக்காரு சிவா. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து சிவா சொல்ல வைக்கிறாரு, அப்போது நீங்கள் வந்து முன்னாடியே வந்து சிந்துவை லவ் பண்ணேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம் சார். எத்தனை வருஷமாக லவ் பண்ணீங்க? 5 வருஷமாக லவ் பண்ணேன் சார். சரி, 5 வருஷமாக லவ் பண்ணீங்க, ஆனால் நான் உங்களை பார்த்ததே இல்லையோ சார். உங்களை அவள் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டா சார் யார்கிட்டையும், என்னை ரொம்ப ரகசியமாக லவ் பண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, சிந்துவை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. அது வந்து சார் சொல்லுங்கள், அவங்களோட பர்த்டே எப்போ, சிந்துவோட பர்த்டே எப்போ, சிந்துவுக்கு வந்து என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் சொல்லுங்கள் கேட்குறேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாற்றி மாற்றி சொல்கிறாரு. அதை கேட்டு சிவா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இப்போ புரியுதா உங்களுக்கு மை லார்ட், இந்த பையன் சொல்கிறது எல்லாமே போய், இந்த அரவிந்த் வந்து பொய் சொல்கிறாரு, அவர் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது, ஜஸ்ட்டு வந்து சிந்து மேலே பழி போடணும்னு சொல்லிட்டு யாரோ சொல் பேச்சு கேட்டு இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, இவரை முதல்ல விசாரிங்க. இந்த ஃபோட்டோஸ் பற்றி யோசிக்கிறீங்களா? இந்த ஃபோட்டோலாம் இப்போல்லாம் ஈஸியாக யாரை வேணாலும் யாரை வச்சு வேணாலும் ரெடி பண்ணிடலாம், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போலியானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை கிழிச்சு காட்டுறாரு. பாருங்கள் எல்லாமே போலியானது அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஜட்ஜ் வந்து சிவா சொல்கிறதெல்லாம் உண்மையாக அரவிந்த் அப்படின்னு நினச்சா, மேடம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார். பார்த்தீங்கல்ல, இவர் தடுமாறுறதே உங்களுக்கு புரியலையா? இவருக்கும் வந்து சிந்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா சின்ன வயசு சிந்துவை எனக்கு நல்லா தெரியும். இவர் ஒரு வேளை சிந்துவை லவ் பண்ணியிருந்தா சிந்துவை பற்றி எல்லா விஷயமும் இவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் சிந்து எப்படிப்பட்டவ, அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது, அவர் பிறந்த நாள் கூட இவருக்கு தெரியல. அப்போ என்ன லவ் பண்ணார்? 5 வருஷமாக லவ் பண்ணேன்னு சொல்கிறாரு. எல்லாம் போய் மேடம், வேணும்னே சிந்துவை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து அவங்க மேலே திருப்பி விட்டுருக்காங்க. உண்மையிலே சிந்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சிந்து வந்து சைன் போட்டான்னு சொன்னீங்க இல்லையா? சிந்துக்கு இங்கிலீஷு எழுத படிக்க தெரியாது, அவளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் சிந்துக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், சிந்து வந்து ஏமாற்றி தான் சிந்துவுக்கு சைன் வாங்கியிருக்காங்க. சிந்து மேலே பழி வாங்குறது தான் இந்த கேஸை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா நிரூபிக்கிறாரு. அதை பார்த்து சிந்து அப்படியே நிகழ்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறாங்க எல்லாருமே. இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மகா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. சரிங்க சிவா, இதெல்லாம் கரெக்டு தான், சிந்து வந்து யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்கிறீங்க, உங்களை தான் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறீங்க. சரி, அப்போ சிந்து உங்கள் கூட வாழ விரும்புகிறாங்க, நீங்கள் வந்து சிந்து கூட வாழ விரும்புகிறீங்களா? அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது, கண்டிப்பாக டாக்டர் என் கூட வாழ விரும்பலன்னு தான் சொல்லுவார், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து மனசுலேயே அழறாங்க. சொல்லுங்கள் சிவா, நீங்கள் சிந்து கூட வாழ விரும்புகிறீங்களா? நாங்கள் சிந்துவை கேட்டோம், அவங்க உங்கள் கூட தான் வாழ விரும்புகிறேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து தெளிவாகுது, சிந்து வந்து எக்காரணம் கொண்டும் வந்து இந்த மாதிரி பண்ணலை, யாரையும் லவ் பண்ணலை, அந்த விஷயத்தை நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க, அதை இந்த கோர்ட்டு ஏற்றுக்குது. இப்போ வந்து சிந்துவோட கல்யாணம் கட்டாயத்தால் நடந்ததால் அவங்க இந்த கல்யாணத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் யோசிப்பாங்க. ஏன் சிந்து கூட யோசிக்கலாம், இந்த கட்டாய கல்யாணத்துலேருந்து சிந்துவை விடுவிக்கணும்னா நீங்கள் வந்து ஓகே சொன்னால் தான் முடியும். அதனால் அவங்க வந்து உங்களை ஏற்றுக்கிறேன்றாங்க. சிந்து வந்து என் மனசில் சிவா தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் மனசில் வந்து சிந்து இருக்காங்களா? சிந்துவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா மனைவியா? அவங்க கூட வாழ விரும்புகிறீங்களா? அதை இந்த கோர்ட்டுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறார் சிவா. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே பார்த்துருங்க. ஸ்னேகா வந்து சொல்லு சிவா சொல்லு, சிந்து கூட நான் வாழ விரும்பலைன்னு சொல்லு சிவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே சிவா வந்து நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்ற அதிர்ச்சி